எங்க நாம போறோம்? பாண்டிச்சேரிக்கு. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன விலாக்னா பாண்டிச்சேரி விலாக். நான் ரீசெண்டாக சொல்லலாம், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிச்சேரி ட்ரிப் போயிருந்தேன்ல, அதோட விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக நிறையா ஃபன்னோட இருக்கும். ஸோ இந்த விலாக் சும்மா ஜாலியாக வீக்கெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்தா பாருங்கள், நல்லாயிருக்கும். பாண்டிச்சேரி நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் போனோம். ஓகே, ட்ரெயின் வந்து மிட் நைட் 1 o'clock தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 10 o'clock என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மிட் நைட்டு நாங்கள்லாம் ஆட்டோ புக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். அந்த ஃப்ரெண்டு வீடு யார் வீடுன்னு இந்த பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் ஃப்ரெண்டு கோமதி வீடு தான். அங்கே அவள் வீட்டில் தான் நான் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். அங்கே போய்ட்டும் நாங்கள் எல்லாம் ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தோம். ட்ரெயின் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் டிலே ஆகிடுச்சா, ஸோ அந்த டைம் கேப்பில் நாங்கள் நல்லா ஃபன் பண்ணி வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஜாலியாக இருந்துச்சு. பேசலாமே. எங்கே போகிறோம்? பாண்டிச்சேரி போகலாமா? போயிடலாம். இப்போ பாண்டிச்சேரி வந்துடுவோம். அப்படிலாம் இல்லை, ட்ரெயினில் போகணும். ஃபைனலாக நம்ம வந்து வா ஒரு வழியாக நம்ம உருப்படியாக ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டோம். பல வருஷமாக இங்கிட்டு அங்கிட்டுன்னு சொல்லி அட்லீஸ்ட் நம்ம 2 பேராச்சும் பாண்டிச்சேரி ட்ரிப்பு பிளான் பண்ணி இப்போ ஃபைனலாக ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். அதுவும் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு அதை சொல்லி வந்து கரெக்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணி 4 நாளாக கிளம்பி வந்திருக்கோம். அதுக்கு நடுவில் நம்மளுக்கு ஏற்பட்ட தடங்கள். நாங்கள் வந்து எங்களோட ட்ரெயின் வரத்துக்கு ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து அந்த வாரணமாயிரம் சீன் ஏதோ ஒன்று வந்து இவங்க பேசி ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஒழுங்காக ஒன்று அவுட்புட் வெளியில் வரல, ஆனாலும் அந்த ப்ராசஸ் வந்து எங்களுக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணலாம். எந்த சீன்னா, சூர்யா வந்து ட்ரெயினில் மேக்னாவை மீட் பண்ணுவாங்கள்ல, அந்த சீன். சும்மா ஃபஸ்ட்டு ஃபன்னாக தான் ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் சீரியஸாக இறங்கிட்டாங்க. நான் எந்த டைலாக் பேசணும், நீ என்ன டைலாக் பேசணும் அப்படி சொல்லிட்டு நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. அதோட டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. எவ்வளோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். யார் எந்த டைலாக் பேசணும், எப்போ பேசணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டதுக்கப்புறமா ஃபைனலாக அவங்க அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணாங்க. நான் காட்டுறேன் இருங்க. அப்புறம் ஒரு வழியாக ட்ரெயினும் வந்துருச்சு. நாங்கள் ட்ரெயின்லேயே ஏறிட்டோம். இந்த ட்ரெயின் வந்து ஸ்லீப்பர் செக்ஷன் அதுதான் புக் பண்ணியிருந்தாங்க. சின்ஸ் இது வந்து நைட் டைம் இருக்கனால ஸ்லீப்பர் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தாங்க. எல்லாேருக்கும் ஒவ்வொரு சீட் இருந்துச்சு. ஆனாலும் எல்லோரும் ஸ்டார்டிங்கில் ஏறினதுக்கப்புறமா அதெல்லாம் ஃபன் பண்ணி பேசி சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படி சொல்லி எல்லோரும் ஒரே சீட்லேயே உட்காந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எல்லாேருக்கும் நான் தூக்க போகிறேன், நீ தூங்க போகிறேன் அப்படி சொல்லி எல்லோரும் கொஞ்சம் நேரம் தூங்கணும். எனக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. ஏன்னா நான் காசி ட்ரிப்புமே ட்ரெயின்லேயே போனனால அது ரொம்ப லாங் ஜேர்னியாக இருந்துச்சா. அப்பா சாமி போதும், எனக்கு ட்ரெயினே வேணாம், அந்த மாதிரி எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு. அதுவும் இந்த ட்ரெயின் வந்து சுத்தமாக எனக்கு தூக்கமே இல்லை. அப்படி இப்படி பேசி சிரிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஏர்லி மார்னிங்காக நாங்கள் வந்து பாண்டிச்சேரி போய் ரீச் ஆகிட்டோம். ஏர்லி மார்னிங் சன்ரைஸில் அடிக்கிற அந்த சன் வந்து கோல்டன் ஹார்ஸ் அழகாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கள, ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அப்பாடா ஒரு வழியாக நான் பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் எல்லாருக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில் போனதும் எங்களுக்கு வந்து ரூம் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு 2 வீலர் ரெண்ட் எடுக்கிறதா தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் தேடி 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 அலைஞ்சிட்டு இருந்தோம். எந்த இடம் கிடைக்கும் அப்படி சொல்லி அலைஞ்சிட்டு இருந்தோம். அலையிறதுலேயே எங்களுக்கு எல்லாருக்கும் பசி எடுத்துக்கிச்சு. ஏன்னா காலையில் நாங்கள் தான் எதுவுமே சாப்பிட்லையே, அதனால் பசி எடுத்துக்கிச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாண்டிச்சேரி போகிறது. ஸோ நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் போனேன். நான் போனதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு விஷயத்த நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும், டிக் அடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் பாண்டிச்சேரி முக்கியமாக போனேன். அது என்னன்ட்டு அப்புறமா சொல்கிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வீலர் ரெண்ட் எடுத்துக்கிறதுக்காக விசாரிக்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தோம். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது. அப்புறம் 2 வீலர் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னனால நாங்கள் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் எங்கே ரூம் ஸ்டே பண்ணோமோ அங்கே வந்துட்டோம். ரூமும் நான் வந்து எனக்கு தெரியவே இல்லை இவ்வளோ அழகாக இருக்கும்ன்ட்டு. பால்கனியில் நின்னா அதோடய வியூ வந்து கடல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஐயோ சொல்கிறதுக்கு அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி எங்களுக்கு ரூம் வந்து 11 மணிக்கு தான் கொடுக்கறதா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து பாண்டிச்சேரியே சீக்கிரமாக ரீச் ஆகிட்டனால எல்லாமே சீக்கிரமாக நடந்துச்சு. எங்களுக்கு அந்த ரூமும் சீக்கிரமாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சா, ஸோ வேணுங்கிற மாதிரி இருந்துச்சா. ஸோ நாங்கள் போயிட்டு சீக்கிரமாக கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஒரு வழியாக எங்களுக்கு ரூமும் கிடச்சிருச்சு. நான் இந்த கிளிப்பில் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, என் ஃப்ரெண்டோட லிப்ஸ்டிக் அது ஓகே. அந்த ஃபுல் ட்ரெயின் ட்ராவல்லையுமே என்னோடய லிப்ஸ்டிக் அழியாமல் அப்படியே இருந்துச்சு. அதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோடய லிப்ஸ்டிக் வந்து ஸ்டே ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது என்கிட்ட ஸ்டே ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்று சாப்பிட்ருவேன், இல்லைனா அதுவாக அழிஞ்சிரும். எப்படி போகணுன்னே தெரியாது, ஆனால் போயிடும். அந்த மாதிரி எனக்கு லிப்ஸ்டிக் ஸ்டே ஆகவே ஆகாது. ஆனால் அந்த லிப்ஸ்டிக் ஸ்டே ஆயிருந்துச்சா, அதைத்தான் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ரூம் வைஸ் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து பாய்ஸுக்கு, ஒன்று வந்து கேர்ள்ஸுக்கு. அந்த மாதிரி தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். எந்த ரூம் வந்து பால்கனி வியூவில் அழகாக இருக்கோ, எந்த ரூம் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அந்த ரூமை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எது கொஞ்சம் நல்லா இல்லை, ஏசி காற்று கம்மியாக வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ரூம் வந்து பாய்ஸ்க்கு தள்ளி விட்டோம். அதை தான் நாங்கள் நானும் என் ஃப்ரெண்டும் உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தோம், எந்த ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. கடைசியாக நாங்கள் வந்து ஒரு ரூமை செலக்ட் பண்ணிட்டோம். அந்த செலக்ட் பண்ண ரூமை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் சொன்னல பால்கனி வியூ, லுக் அட் இட், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த ரூமோட வியூக்காகவே கண்டிப்பாக இந்த ரூமை புக் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் டே டைம்லேயே பார்க்க நல்லா இருக்குது. நைட் டைமில் நாங்கள் சும்மா உட்காந்து பால்கனியில் கதை பேசிகிட்டு இருந்தோம். அப்பயும் அந்த அலையோட சவுண்டோட உட்காந்து கதை பேசிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரூம் வந்து ஃபுல்லாக செட்டில் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து தண்ணியில் விளையாடணும். எங்களால் முடியவே இல்லை. சீக்கிரமாக போகலாம் அப்படின்ட்டு குளிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை. அப்படியே நாங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டோம். தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தோம். என்னால் ஃபுல்லாக தண்ணியில் விளையாட முடியல, ஆனாலும் விளையாண்டோம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரூமுக்கு வந்து ரெடி ஆகிட்டு குளிச்சு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா திருப்பி நாங்கள் போனோம். எதுக்குன்னா சாப்பிட. எங்கள் ரூமுக்கு ஆப்போசிட்லேயே நிறையா கடைலாம் இருந்துச்சு. எங்களுக்கு செம்ம பசினால இங்கே இருக்கிற கடையிலேயே ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனோம். ஃபுல்லாக நான்வெஜ் கொடுத்தாங்க. மீன், ஸ்குவிட்டு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. மீன் குழம்பு அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. யாருக்கு எது வேணுமோ அப்படிலாம் சொல்லி ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறனால நான் வந்து எக் ரைஸ் மட்டும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், நானும் என் ஃப்ரெண்டும் இந்த கடல்கிட்ட போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதெல்லாம் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நான் நிறையா வீடியோஸ், ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டதுக்கப்புறமா எல்லாேருக்கும் வண்டி கிடச்சிருச்சு. நாங்கள் 2 வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்தோம். ஆளுக்கு ஒரு 2 வீலர் பின்னாடி ஒருத்தரை உட்கார வச்சுட்டு 5 2 வீலர் எடுத்தோம்னு நினைக்கிறேன். 5 2 வீலரில் ஆளுக்கு ஒருத்தரை பின்னாடி உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து ரொம்ப நேரம் போனோம் போயிட்டே இருந்தோம். எங்கே போனோன்னா பீச் போனோம், ராக் பீச். அந்த ராக் பீச்சுங்கிறது பேரே எனக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தெரியும். ஒரு பீச்சை கூட்டிகிட்டு போனாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. என்ன பீச்சுன்னெலாம் எனக்கு தெரியவே இல்லை.
அப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் தான் அது ராக் பீச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறனால எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே நாங்கள் ஒரு வழி ஆகிட்டோம். சாப்பிட்றப்ப என்கிட்ட ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்கள்ல, அவங்க தான் என்னை வச்சு வண்டி ஓட்டினாங்க. சில பேருக்கு வழி வேறு தெரில, எப்படி ரூட்டு போகணுன்னு எனக்கு தெரியல. முக்கியமாக எங்களுக்கும் தெரில, எங்கள் கூட வந்த சில பேருக்கும் தெரியவே இல்லை. கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சு. அவங்க பின்னாடி போக 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 கொஞ்ச நேரத்தில் டிராஃபிக்கில் அவங்க காணாமல் போயிடுறாங்க. அவங்க எந்த பக்கம் திரும்பினாங்களே எங்களுக்கு தெரியலையா. நாங்கள் பாட்டுக்கு ஒரு சைடு திரும்பிட்டா திருப்பி பின்னாடியே துரத்திட்டு வந்து நீங்கள் வழி மாறி போகிறீங்க, வாங்க இந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. ராக் பீச் ஏன் போனோம்னா முக்கியமாக வியூவுக்காக, அந்த மூன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே போகலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணி ராக் பீச் போயிருந்தோம். வியூ அட்டகாசமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா திருப்பி அங்கெல்லாம் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லி துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி நாங்கள் வந்த வழியிலேயே ரூமுக்கு போயிட்டோம். போகிற வழியிலையும் டிராஃபிக் அவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு. அப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறமும் நாங்கள் அந்த மூணை விடலை. எங்களுக்கு தான் எங்கள் ரூமுக்கு முன்னாடியே ஒரு பீச் இருக்கே, அந்த பீச்சில் உட்காந்து கதை பேசிட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். இது வந்து நெக்ஸ்ட் டேயோட கண்டினியூவேஷன். ஓகே, ஆஸ் யூஷுவல் சீக்கிரமாக எழுந்துச்சு, சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கிளம்பலாம். அப்போது கொஞ்சம் இடத்தெல்லாம் பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்புறதுக்கு, வீடு கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் நினச்ச எதுவுமே அப்படி போகவே இல்லை. இப்போ என்ட்ரி கொடுத்தாங்கல்ல, அவங்க பேரும் கீர்த்தனா. இந்த ட்ரிப்பு முழுக்க கீரிட்டு எல்லாருக்கும் ஒப்பிட நானும் திரும்பி பார்க்க, கீர்த்தனாவை திரும்பி பார்க்க ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன், ஏன் சீக்கிரமாக நாங்கள் காலையில் ரெடி ஆகிக்கலன்னா, நாங்கள் நைட்டு வந்து கதை பேசினோம். 4 மணி வரைக்கும் விடிய கதை பேசினோம். நாங்கள் என்ன அப்படி பேசணும்னு எனக்கு தெரியல. நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். சும்மா கொஞ்ச நேரம் கடலில் உட்காந்து பேசணும்ல, அது அவ்வளோதான் நினச்சேன். ஆனால் ரூமுக்கு போயும் பால்கனியில் உட்காந்து கதை பேசிகிட்டே இருந்தோம். எங்களுக்கு டைம் போனதே தெரில. 4 மணி வரைக்கும் கதை பேசினோம். அதுக்கப்புறம் இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்போ தான் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கணும். காலையிலலாம் ஏந்திரிக்க முடியல, கண்ணெல்லாம் செம்மையாக வீங்கிருந்துச்சு. இந்த போட்டிங் பண்ணுற இடத்துல வேறு செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. இதில் எங்களுக்கு பசி வேறு, காலையில் யாருமே சாப்பிடல. லேட்டாக எழுந்திரிச்சு அவசரமாக கிளம்பி இங்கே வந்துட்டோம். யாருமே சாப்பிடவே இல்லையா. ஸோ சாப்பிட்டுட்டு திருப்பி இதே போட்டிங் போகிற இடத்துக்கு வரதா இல்லை வேறு எங்கேயாச்சும் இடத்துக்கு சுற்றி பார்க்குறதா அப்படி சொல்லி ஒரு டீப் டிஸ்கஷன் எல்லோரும். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். எங்கன்னா இங்கே திருப்பி வர வேணாம், போட்டிங்கே வேணாம், நம்ம வேறு எங்கேயாவது சுற்றி பார்க்கலாம் அப்படி சொல்லி நாங்கள் போயிட்டோம். பிளான் பண்ணி வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போனாங்க. வெயிலில் அலைஞ்சி திரிஞ்சு எல்லாருக்கும் டயர்டாகி பசியாகி நாங்கள் போகிற வழியில் என்ன கடை இருந்தாலும் சாப்பிட்றணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் போனோம். அப்புறம் நாங்கள் போகிற வழியில் ஒரு கடை இருந்துச்சு, அதுவும் நான்வெஜ் கடை தான். அங்கே போயிட்டு சாப்பிட்டோம். நானும் ஆஸ் யூஷுவல் எக் ரைஸ் மட்டும் வச்சு இந்த பாண்டிச்சேரி ஹோல் ட்ரிப்பே ஓட்டிட்டேன். எக் ரைஸ், அதுக்கப்புறம் தோசை, இது 2மே மாற்றி சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி தெம்பாக அலைஞ்சிக்கிட்டே தான் இருந்தோம். எனக்கு என்னமோ செகண்ட் டே ஃபுல்லாக வெயிலில் அலைஞ்சோம் அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. எங்கே போனோன்னா ஒரு பார்க் மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம். அது ஆக்சுவல் பார்க் மாதிரி இல்லை, அந்த பார்க்குள்ளார வந்து எல்லா சாப்பிட்ற கடையும் எல்லா கடையுமே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இடம். அதுக்கு ஆப்போசிட்டில் திருப்பி ஒரு பீச் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அங்கே வந்து ஃபிஷ் டேங்க்கு, காலை விட்டால் அந்த ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணும்ல, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாதனால நான் எதுலேயுமே இல்லை. அதுக்கப்புறம் சேரும் இருந்துச்சு, மசாஜிங் சேர், அதையும் இருந்துச்சு. இங்கே வந்து கொஞ்சம் பேர் அந்த தண்ணிக்குள்ளார காலை விட்டு எல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது முடிச்சுட்டு அந்த பார்க்கில் பெருசாக சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. திரும்ப எல்லாமே சாப்பிட்ற இடமா தான் இருந்துச்சு. அது ஒன்றுமே இல்லைன்ட்டு எங்களுக்கு ரியலைஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கே போனோன்னா ஃப்ரெஞ்ச் காலனி போனோம். அங்கே போய்ட்டு அட்லீஸ்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனோம். ஆனால் நாங்கள் எடுத்த டிசிஷன் வந்து ரொம்ப பேடான டிசிஷன். ஏன்னா வெயிலில் அலைஞ்சி திரிஞ்சு எல்லாருக்கும் மேக்கப் உருகி ஊற்றுது, வேர்க்குது, செம்மையாக பிசுன்னு இருந்துச்சு. வேர்க்கிறது வந்து நார்மலாக வேர்க்கலை. இப்போது நம்ம ஊர்லலாம் வேர்க்கும், அப்புறம் வண்டி ஓட்டிட்டு கொஞ்சம் காற்று வாங்கினா அந்த வேர்க்கிறதுலாம் போயிடும், அப்படி தானே இருக்கும். ஆனால் அந்த பாண்டிச்சேரியில் அப்படி இல்லவே இல்லை. வேர்த்தா பிசுன்னு வேர்க்குது. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ வண்டியில் போனாலுமே காற்று வாங்கினாலுமே அந்த பிசு போகவே இல்லை. ஸ்வெட் பண்ணாலும் அந்த பிசு போகவே இல்லை. அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு.
இந்த ஹோல் ட்ரிப்புமே என்னை வச்சு வண்டி ஓட்டினது இவங்க தான். இவங்க பேர் கேசவப்பிரியா. இவங்க தான் என்னைய வந்து அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரிப்பில் மீட் பண்ணுறேன். எனக்கு நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நாங்கள். அந்த ஹோல் ட்ரிப்புமே என்னை உட்கார வச்சு வண்டி ஓட்டினது இவங்க தான். சூப்பராக ஓட்டுறாங்க. வண்டி பறக்குது அந்த மாதிரி ஓட்டினாங்க. அந்த வண்டி கொஞ்சம் எடக்கு முடக்கா இருந்தாலுமே இவங்க சூப்பராக ஓட்டினாங்க. அப்புறம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி கேர்ள்ஸ்லாம் முடிவு எடுத்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணியே ஆகணும். இப்போ நாங்கள் ஷாப்பிங் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படி சொல்லி அழுந்து புரண்டு எல்லாம் பண்ணி ஷாப்பிங் பண்ணுற இடத்துக்கு போயாச்சு. அந்த ஃப்ரெஞ்ச் காலனிக்கிட்டேயே ஒரு ரோடு இருந்துச்சு. அந்த ரோட்டில் நிறையா ஷாப்பிங் கடை இருந்துச்சு. ஓகே, அந்த கடையில் தான் நாங்கள் சில ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாமே ரோட்டு கடையிலையும் பார்த்தோம். கடைக்குள்ளார போயும் சில திங்ஸ் வாங்கினோம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நான் அவ்வளோ மோசமாக இருக்குன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். பர்டிகுலராக இந்த கடையில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சில ஐட்டம்ஸ்லாம். நாங்கள் வெளிச்சமாக இருக்கப்போ தானே ஷாப்பிங் பண்ண போனோம். ஆனால் அது வந்து இருட்டுருச்சு. அந்தளவுக்கு நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம். நடந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு வழியாக ஊருக்கு போகிற நேரமாச்சு. எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்லி பாய்ஸ் எல்லாம் கேர்ள்ஸை துரத்த எல்லோரும் கிளம்பிட்டோம். பாருங்கள், நான் ஷாப்பிங் பண்ணுறதை காட்டுறேன். 2-3 பேக் ஃபுல்லாமே நாங்கள் ஷாப்பிங் பண்ணது தான் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் நான் சொன்னல ஸ்டார்டிங்கில், நான் பாண்டிச்சேரி போனதே ஒரு விஷயத்துக்காக தான் அப்படி சொல்லி. என்ன விஷயம்னா க்ரொசண்ட். அந்த க்ரொசண்ட் சாப்பிட்றதுக்காக தான் நான் முக்கியமாக பாண்டிச்சேரியே போனேன். க்ரொசண்ட் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய பல வருஷ பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது. அதுவும் பேக்கர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது வந்து பாண்டிச்சேரி போனால் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. நான் அடம் பிடிச்சி பேக்கர் ஸ்ட்ரீட் போயிட்டு க்ரொசண்ட் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப அப்பாடா நம்ம நினச்சது நிறைவேறிடுச்சு மாறா அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திருப்பி ரூமுக்கே போயிட்டோம். நாங்கள் வந்து செகண்ட் டே சுற்ற ஆரம்பித்தோம்ல, அதுக்கு முன்னாடியே நாங்கள் ரூம்லாம் வெக்கேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வெளியே சுற்றவே ஆரம்பித்தோம். ஸோ அந்த ரூம் லாட்ஜ் இருக்குல்ல, அவங்கக்கிட்டேயே நாங்கள் வந்து ஒரு ரூம் கேட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஃப்ரீயான நல்லா கம்ஃபியாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நாங்கள் திருப்பியும் சேலம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்தது வந்து பஸ்ஸில். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு கிட்டேயே ஒரு மால் இருந்துச்சு. ஸோ அந்த மாலில் அஃப்கோர்ஸ் எல்லா மால்லேயும் ஃபுட் கோர்ட் இருக்கும்ல, அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிடலாம் அப்படிங்கிற பிளானில் அந்த ஃபுட் கோர்ட் போய் சாப்பிட்டோம். நான் வந்து தோசை சாப்பிட்டேன். தோசை.in அதுதான் அந்த கடை பேருன்னு நினைக்கிறேன். நிறையா இடத்துல ஃபேமஸாக கூட இருக்கும். அங்கே கிடைக்கிற தோசை வந்து கொஞ்சம் ப்ரைஸி, ஆனால் எனக்கு டேஸ்ட்டு பிடிக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அந்த மாலில் இருந்த ஃபுட் கோர்ட் வந்து 4th ஃப்ளோரோ என்னமோ. ஆனால் போகிற வழி எல்லாருமே ஷாப்பிங் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எங்களுக்கு தான் வந்து செம்ம டயர்டாக இருந்தனால எங்கேயுமே ஷாப்பிங் பண்ணல. நேராக சாப்பிட்டுட்டு நேராக கிளம்பிட்டோம். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் vlogs வேணும், வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ என்னை இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.